வணக்கம் நேயர்களே, டாக்டர் பாஸ்கெட் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திப்பது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்க சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம் அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம். சாரோட கிளினிக் பார்த்தீங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கம் வல்லூர் கோட்டம் ஆப்போசிட்டில் இருக்குங்க. எடின் டென்டல் கிளினிக் அப்படின்னு சாரோட கிளினிக் பேர். இந்த டாக்டர் வந்து 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் முக சீரமைப்பு துறை அதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டென்டல் கவுன்சில் கவர்மெண்ட் நாமினியாகவும் இருக்காங்க. வாங்க சாரை சந்திக்கலாம். டாக்டர்ஸ் பாஸ்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் எடிங்டன் ஆறுமுகம், ஆர்த்தோடான்டிஸ்ட், பல் சீரமைப்பு துறை நிபுணர், பேராசிரியராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இப்போ எடின் டென்டல் கிளினிக்னு நுங்கம்பாக்கத்தில் பல் மருத்துவத்தில் 20 வருஷமாக இங்கே வந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டு இருக்கிறோம். ஸோ டாக்டர், இன்னைய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல் சொத்தை பற்றி அப்படி தான் பேச போகிறோம் டாக்டர். இன்னைக்கு இந்த பல் சொத்தை அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது டாக்டர்? அதற்கான தீர்வுகள் என்ன இருக்குது டாக்டர்? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி காமனான கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட்டை அல்லது பல் மருத்துவர்கிட்ட வந்து எல்லா கம்ப்ளைண்ட் ஏன் வர்றாங்கன்னா பல்வலியோடு தான் வர்றாங்க. பற்கூச்சம், பல்வலி, ஏதாச்சும் சூடாக சில்லுன்னு சாப்பிட்டேன் டாக்டர், என்னால் முடியல, பார்த்தேன் பல்லில் வந்து கருப்பாக இருக்குது, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இன்றைக்கி ரொம்ப வலிக்குது டாக்டர், நைட்டு ஃபுல்லாக பெயின் இருந்தது, காலையில் எந்திரிச்சோன்னே உங்களை வந்து பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ். த மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் கேரிஸ்னு சொல்லுவோம். பற் சொத்தை, பற் சிதைவு அப்படிங்கிறது, பல் பூச்சிப்பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வருதுன்னா, பல்லுக்கு வந்து ஒரு 3 பகுதி இருக்குது. பல்லோட மேற்பகுதி வந்து எனாமல், பல்லுக்கு அடுத்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா டென்டின்னு ஒரு பகுதி, அதுக்கு உள்ளார தான் வந்து பற்கூல் அப்படிங்கிற பல்ப்புன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பற்கூலில் தான் வந்து ஒரு பல்லுக்கு தேவையான நரம்பு அண்ட் இரத்த நாளங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் அந்த பல்லுக்கு வந்து உயிர்ப்பாக வச்சுக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப சேஃபாக, இட் இஸ் இன் த கேஸ், ப்ரொடெக்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல் வந்து ஒரு எலும்பில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது மேலே எனாமல் ஒரு லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் டென்ட். இதுதான் இந்த பற்கூல்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்டாக நான் வச்சு காட்டுறோன்னா உள்ளார தான் வந்து அந்த இரத்த நாளங்களோட நரம்பு வந்து உள்ளார வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த எனாமல்ங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்டுனே சொல்லலாம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எனாமல் இஸ் ஈக்குவல் டு டைமண்ட்னு சொல்லுவாங்க, அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எல்லாம். ஸோ நம்மளை கடித்து சாப்பிட்றதுக்கு ஏதுவாக அந்த பல்லை வந்து படைப்பிலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது மினரல்ஸ், கால்சியம், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இது கலந்த ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த டைமண்டுக்கு ஈக்குவலாக உள்ள அந்த எனாமல் வந்து ஏன் வீக்கன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லோட டெவலப்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோப்ஸ் இருக்கும். நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கான அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேடுகள் இருக்கும். அந்த பல் மேடுகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் அண்ட் ஃபிஷஸ், கிரிவிசஸ் அப்படின்னு சொல்லுவோம், பற்குழிகள் இருக்கும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். ஸோ அந்த பற்குழிகளில் வந்து நம்ம சாப்பிட்ற இந்த காலகட்டத்தில் உள்ள இந்த ரிஃபைன்டு ஃபுட்ஸு, கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அதில் போய் தங்கிக்கொள்ளுதுன்னு வச்சிங்களேன். அந்த தங்கிடுச்சுன்னா ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறோம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப டீப்பாக அந்த பற்குழிகள் இருந்ததுன்னா அதில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம வாயில் வந்து ஒரு லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது, பாக்டீரியாஸ். அது ரிலேட்டடாக மெயினாக பூச்சி பற்கள் வரக்கூடிய தன்மை என்னென்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டைப் ஆஃப் பாக்டீரியா எல்லாம் என்னென்னா அந்த
பற்குழிகளில் மாட்டியிருக்க கார்போஹைட்ரேட் ஃபுட்டோடு அது போய் கலந்து அதுக்கான உணவுப் பொருட்களை வந்து அங்கே வந்து அது தயார் பண்ணிக்கும் இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்லேருந்து. அந்த தயார் பண்ணிக்கும் போது உள்ள ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் பை ப்ராடக்ட்ஸாக ஆசிட் ஃபார்ம் ஆகும், லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிட் அந்த மாதிரி ஒரு ஆசிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிற பை ப்ராடக்ட்ஸ் வந்து பற்களை சிதைவு பண்ணி அரிச்சிக்கிட்டே உள்ளார போய் இன்னும் டீப்பாகிட்டே இருக்கும் அந்த குழிகளை. ஸோ அதனால தான் கருப்பு கலரில் உங்களுக்கு மாறி உள்ளார வந்து ரொம்ப ஆழமாக வந்து அந்த குழி மாதிரி இருக்கும். இந்த குழி வந்து சிதைவு ஏற்பட்டு எனாமலில் இருந்ததுன்னா உங்களுக்கு பெயினே தெரியாது. எனாமல்ங்கிறது ஸ்ட்ராங் பகுதின்னு சொல்லிட்டேன். அந்த எனாமலை தாண்டி இந்த டென்டின்கிற பகுதியில் போய் எப்போ தொட்டுச்சோ அன்றைக்கி உங்களுக்கு கூச்சம் வந்துடும். ஸோ கூச்சம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை டாக்டர்கிட்ட வருவீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சொத்தை ஆர் டென்டல் டீக்கே வரக்கூடிய காரணங்கள். டாக்டர், இப்போ அடுத்தது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் டாக்டர். இந்த சொத்த பல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டாக்டர் பார்க்க போனவே என்ன சொல்லிடுவாங்க, சார் பல்ல அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல் அடைத்தல் அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சார், நான் ஏற்கனவே சொன்னாப்புல அந்த பல்லில் வந்து 3 பகுதி என்ன, எனாமல், டென்டின், பற்கூல். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எனாமலில் அந்த பூச்சிப்பல் இருக்கவர்களும் யாருக்குமே வந்து வலி தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ரிவென்டிவாக குழந்தைகளோட பல்லை நீங்கள் பேரண்ட்ஸ் செக் பண்ணியோ அல்லது உங்களோட பற்களை வந்து நீங்கள் கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களாலோ அல்லது ரெகுலராக ஒரு 3 months to 6 months டென்டல் விசிட் ஒரு டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து எனக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடலாம் இருக்க முடியாது. ஏதாச்சும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அல்லது தெரியாமல் ஏதாச்சும் ஒரு இம்பேர்மெண்ட் ரிப்பேர் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் ஒரு டென்டிஸ்ட் ஒரு விசிட் போனீங்கன்னா அவர் ஒரு டென்டல் கன்சல்டேஷனில் செக்கப் பண்ணி இருக்கிற ப்ராப்ளமை எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருப்பார். ஸோ அப்போ வந்து ஒரு எனாமலில் அந்த மேலே உள்ள பகுதியில் பூச்சிப்பல் போயிட்டுருக்கு அல்லது கருப்பாக இருக்குது, பற்சிதைவு ஏற்பட்டுச்சு, டிஸ்கண்டினியூட்டி இன் எனாமல் இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம், வி கேன் டூ ஃபில்லிங்கிறது அந்த பற் அடைத்தல்ங்கிறது. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பற்கள் அடைக்கிறது வந்து வெள்ளியை வச்சு அடைப்பேன்பாங்க, சில்வர் அமால்கம் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த ஃபில்லிங். இப்போ உள்ள காலகட்டத்தில் காம்போசிட்ஸ், லேட்டஸ்ட் மெட்டீரியல் இனோவேஷன் அண்டு இன்வென்ஷன் வந்து ரொம்ப அதிகம் இப்போல்லாம். ஸோ பற்களுக்கான கலர்லேயே அந்த வெள்ளை கலர்லேயே உள்ள சிமெண்ட்ஸ் மூலமாக அந்த எனாமல் பகுதியை வந்து சரி பண்ணி மேலே சிமெண்ட்டை வச்சு அடைச்சிட்டோம்னா ஃபர்தராக அந்த பல்லை வந்து நம்ம காப்பாற்றிட்டோம் 100%. ஸோ சேஃப்கார்ட் பண்ணிடலாம். பட் பல்லு வலி வர்றதுக்கு முன்னாடி எனாமலில் இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணி பல்லை காப்பாற்றிக்கலாம். பட் அந்த பல் அடைத்தல் பற்றி இப்போ நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கெனால் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரூட் கெனால் அதாவது வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னாப்புல தான் இப்போ வந்து எனாமலில் அந்த பற்சொத்தைகள் இருக்கிறவரும் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் சிமெண்ட்டு சில்வர் அமால்கமோ காம்போசிட் ஃபில்லிங்கோ வச்சு நம்ம அடைச்சிடுறோம். இப்போ அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பற்சிதைவு வந்து அந்த டிகே வந்து ப்ரொக்ரஸ் ஆகி செகண்ட் லேயர் என்ன சொன்னேன் உங்களுக்குன்னா டென்டின்னு சொன்னேன். அந்த டென்டினை போய் அந்த கிருமிகள் வந்து தாக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வந்துடும். சூடாக சாப்பிட்றேன் டாக்டர், சில்லுன்னு சாப்பிட்றேன், எனக்கு வந்து பயங்கர கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனாமலில் இருக்கவர்களும் அந்த பாதிப்பு தெரியாது. அந்த எனாமலை தாண்டி அந்த டென்டின்கிற பகுதியை வந்து ரீச் பண்ணோன்னே சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து பல்லை வந்து ஃபில் பண்ணி காப்பாற்றிக்கலாம், பல்லை அடைச்சி காப்பாற்றிக்கலாம். அந்த டென்டினை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பல்லோட 3 பகுதியில் சொல்லும்போது அந்த டென்டின் பகுதியை தாண்டி அந்த பற்கூல்னு இந்த பல்ப்பில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எப்போ அந்த இரத்த நாளங்கள் நரம்பு உள்ள பகுதியை போய் அந்த பூச்சிப்பல் பற்சிதைவு போய் தாக்கிடுச்சோ அல்லது ரீச் ஆகிடுச்சோ இன்வேட் பண்ணிடுச்சோ அவங்களுக்கு தாங்க முடியாத வலி வந்துடும். ஷூட்டிங் பெயின்னே சொல்லலாம். அவங்களால நைட்டு தூங்க முடியாது, ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அந்த தாங்க முடியாத வலினா அவங்க வந்து நேராக டாக்டரை தேடிட்டு வருவாங்க. ஸோ ஒரு காலத்து ட்ரீட்மெண்ட் என்னென்னா பல் எனாமலை தாண்டி டென்டினை தாண்டி பற்கூல் போய் உங்கள் நரம்பு மண்டலத்தையும் ரத்த நாளங்களையும் தாக்கிடுச்சு. ஸோ அந்த பல்லை எடுத்துருங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது. இப்போ உள்ள கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பல் எடுக்கவே தேவையில்லை. ஸோ அந்த பல்லை கன்சர்வேட்டிவாக கன்சர்வ் பண்ணிடலாம், பாதுகாப்பு பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ராங்கான பல் அந்த எலும்புலேயே இருக்கக்கூடிய வகையில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு தான் வேறு சிகிச்சை ஆர் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா அந்த பற்கூலில் போய் இந்த இன்ஃபெக்ஷன் போய் அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸு நுண்ணுயிர்கள் போய் நம்ம தொந்தரவு பண்ணோன்னே
இரத்த நாளங்களில் உள்ள blood vessels மூலமாக அந்த இன்ஃபெக்ஷன் போய் கீழே பெரிய பிக்கலாக இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் பெயினில் வலி தாங்க முடியாது. இதை வந்து அந்த நரம்பு மண்டலம் மூலமாக நம்ம பிரெயினுக்கு அதை எடுத்து சொல்லி வலிங்கிற மூலமாக நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வலி இருந்துகிட்டு இருக்குன்னா இந்த பற்கோள்ங்கிற பகுதியில் இருக்கிற பல்பில் இருக்கிற இரத்த நாளங்களையும் நரம்புகளையும் எடுத்துடுறோம். ஸோ அந்த வலியை உணரக்கூடிய நரம்பு மண்டலத்தையும் அந்த இன்ஃபெக்ஷனை பெரிய பிக்கலாக ரூட்டோட டிப்புக்கு கொண்டு போகிற இரத்த நாளங்களையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ சப்போஸ் இதான் பல்லு பகுதின்னு வச்சிங்களேன். இப்போ வந்து டீப்பாக அந்த டிகே போய் இப்போ அந்த பிளட் வெசல்ஸ் இதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இது மூலமாக வந்து ரூட் டிப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இந்த நரம்பு மண்டலம் மூலமாக வந்து நமக்கு வந்து பிரெயினுக்கும் வெளியே போகுதுன்னா, இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் இந்த இரத்த நாளங்களையும் அந்த நரம்பு மண்டலத்தையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த பல்லோட அமைப்பை வந்து சேஃபாக வந்து இந்த போன் போர்ஷன்லேயே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த இன்ஃபெக்டட் பல் பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார வந்து நமக்கு வந்து செயற்கையாக ஒரு இனர்ட் மெட்டீரியலை வச்சு ரூட் எண்டு வரலும் அந்த கெனாலில் வந்து அடைச்சிருவோம். அதான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். மேலே அடைக்கிறது வந்து பற்களை வந்து பாதுகாப்பு பண்ணுற அடைக்கிறது. ரூட் கெனால் வரலும் போய் க்ளீன் பண்ணி பண்ணுறது தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஆர் வேறு சிகிச்சைன்னு பண்ணிட்டோன்னா நரம்பும் இருக்க போகிறதில்ல, அந்த பல்லுக்கு வந்து ரத்த ஓட்டத்துக்கும் வரக்கூடியான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வலி தெரிய போகிறதில்ல. பட் யூ ஆர் கன்சர்விங் அண்ட் ப்ரிசர்விங் த டூத் இன் த போன். அப்படியே இருக்க போது ரூட் கனால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு அந்த பல்லை பாதுகாப்பு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேறு சிகிச்சை ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் தான். டாக்டர், இப்போ இந்த ரூட் கனால் பற்றி சொன்னீங்க. இந்த ரூட் கனாலில் இப்போதைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி தான் மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட் கனால்லே வந்து நிறைய அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் தான் வந்துச்சு. இப்போ ஒரு பல்லோட வேரில் பார்த்தீங்கன்னா கெனால்ஸ், ரூட் கெனால்ஸுங்கிறது ஒரு 3 வேர் உள்ள பல்லில் வந்து 4 கெனால்ஸ், 5 கெனால்ஸ், 6 கெனால்ஸ் கூட சம்டைம்ஸ்லாம் இருக்குது. ஒரு வேர் உள்ள பகுதியில் 2 கெனாலும் இருக்கும். கெனால்ங்கிறது வந்து இந்த உள்ளார இருக்கிற பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த நரம்பு மண்டலமும் ரத்த ஓட்டமும் உள்ள ஒரு சின்ன பகுதி அந்த கெனால்ஸ். அந்த எத்தனை கெனால்ஸுங்கிறத எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ எவ்வளோ வளைவான ரூட் கெனால்ஸ் இருந்தாலும் அதை வந்து நேர்த்தியாக செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸ் இன்றைக்கெல்லாம் இருக்குது. அந்த ஃபைல்ஸு, ரோட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமாங்க. முன்னாடியெல்லாம் கை மூலமாகவே அதை ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மோட்டரைஸ்டு. ஸோ அந்த ரோட்ரி சென்சிட்டிவாக கரெக்டாக போகும். அதில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி போய் நம்ம போனை டச் பண்ணிட்டோ அல்லது வெளியில் போனால் கூட அதுக்கான சென்ஸ் பண்ணுறக்கூடிய அப்பேரட்டஸ்லாம் இப்போ இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ரூட் கனால் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிலாம் இருக்குது. இதில் அதிநவீனமாக இன்றைக்கி வந்து மைக்ரோஸ்கோபிக் எண்டோடான்டிக்ஸுங்கிறது இப்போ ரொம்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ். அது நம்ம கிளினிக்கில் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பண்ணுவீங்கன்னா, மைக்ரோஸ்கோப் மூலமாக இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எத்தனை ஆரிஃபிசஸில் எத்தனை கெனால்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக வந்து பல்ல அதிகம் டேமேஜ் பண்ண முடியாமல் அந்த ரூட் கெனாலை பண்ண முடியுங்கிற எஃபிஷியன்சி இந்த மைக்ரோஸ்கோபிக் எண்டோடான்டிக்ஸ் மூலமாக இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே பல்ல பாதுகாப்பு பண்ணக்கூடிய முறைகள். பல் அடைத்தல், வேறு சிகிச்சை, மைக்ரோஸ்கோபிக் எண்டோடான்டிக்ஸ் இதெல்லாம் மூலமாக வந்து எவ்வளோ மோசமான பல்லையும் நம்ம காப்பாற்றி நம்ம வாயிலே வந்து எலும்புல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ரீசன் இனோவேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜின்னு சொல்லலாம். ஸோ டாக்டர், இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஆனாக்குற அந்த பல்லோட பளபளப்பு, அந்த வெள்ளை இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் டாக்டர். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் அவங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். எஸ், இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜிங்கில் பற்களோட கலர் வந்து மேலே வந்து அந்த ஒரு பாலிஷ்னஸ், அந்த பிரைட்னஸ், அதோட ஹியூ வேல்யூ இதெல்லாம் வந்து மாறும். சில உணவு பழக்க வழக்கங்களால அல்லது வந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால எல்லாம் கூட மேலே வந்து சில பேருக்கு கரைகள் இருக்கும், கரைகள் படிஞ்சிடும். அல்லது இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளூரோசிஸ் சில தருமபுரி அல்லது சில ராமநாத் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட தன்மையினால் அந்த குழந்தைகள் வந்து பிறந்து வளர்கிற ஸ்டேஜ்லேயே வந்து அந்த ஃப்ளூரோஸ் டூத்துமோ. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கரைகள் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சிரிப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பல்லோட வரிசை அமைப்பு,
பளபளப்பு எல்லாமே. அதுக்கெல்லாம் இப்போ வந்து ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் அந்த இன்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்ட்ரெயின்ஸ், அந்த பல்லை வந்து இன்னும் பொலிவாக வச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ கான்செப்ட்ஸில் வந்து டென்டல் லேமினேட்ஸ்னு வந்திருக்கு. எப்படி வந்து ஒரு டேபிளுக்கு வந்து மேலே லேமினேட் சரியில்லைன்னு பளபளப்பு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு மேலே ஒரு லேமினேட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பற்களோட மேல் பகுதியில் அந்த எனாமல்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 0.5 to 1 mm மட்டும் அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு மேலே we can give wonderful laminates. பல்லுக்கான மேலே உள்ள அந்த ஷீட் அழகாக பண்ணிட்டோன்னா சிரிக்கும்போது 70 வயசாக இருந்தாலும் சரி, 80 வயசாக இருந்தாலும் சரி, பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுக்கு மேலே லேமினேட்ஸில் பண்ணிட்டாங்கன்னா, அல்லது எனக்கு கரையாக இருக்குது டாக்டர் அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த லேமினேட்ஸ்லாம் போட்டாச்சுன்னா உங்களோட பல்லோட வரிசையும் சரி, அமைப்பும் சரி, பளபளப்பும் வந்து ரொம்ப பொலிவோடு இருக்குங்கிறது வந்து இப்போ இந்த ரீசன்ட் மெத்தடாலஜிலாம் நல்லாவே இருக்குது. உங்கள் பிஸியான ஷெடியூலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து பல் மருத்துவம் சம்மந்தமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, பல் பாதுகாப்பு முறைகள், இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க டாக்டர். ஸோ எங்களோட டாக்டர் பாஸ்கர் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி சார். நேயர்களுக்கும் நன்றி. என்ன நேயர்களே, டாக்டர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.